ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் ஈச் அண்ட் எவ்ரி டென்ஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டு வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 5th டென்ஸ், தட் இஸ் த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் 4 டென்சஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் மேலே இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பாசிட்டிவ் நெகட்டிவில் வித் சென்டென்ஸ் பேட்டர்னோட பார்க்க போகிறோம். Come, let's get started. First of all, simple past tenseக்கும் past continuous tenseக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நடந்த ஆக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா அது சிம்பிள் பாஸ்ட். நடந்துட்டு இருந்துச்சு கண்டினியூஸ் அதை நீங்கள் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வரும்போது நான் இதை பண்ணிகிட்டு இருந்தேன், ஓகே, அவங்க டிவி பார்த்துட்டு இருந்தாங்க, நீ ஃபோன் பண்ணும்போது நான் தூங்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி பாஸ்டில் நடந்துட்டு இருந்த ஆக்ஷனை சொல்கிறது தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஐக்கு வாஸ் verb plus ing, வியூதைக்கு were verb plus ing, he ஷீட்டுக்கு was verb plus ing. இப்போ இதுக்கான பாசிட்டிவ் சென்டென்சஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். நீ கால் பண்ணும்போது என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம சென்டென்ஸ் பேட்டர்னோட சேர்த்து பார்க்குறது அப்படின்னால இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். அதுக்கப்புறம் வேர்ப் பற்றின டீட்டெயில்ஸ், தட் இஸ் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அட்ஜெக்ட் தான் எழுதணும்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது? நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் அதுதான் சப்ஜெக்ட். ஐ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்குது. ஒரு விஷயம் நீ கால் பண்ணப்போ நான் இந்த ஆக்ஷனை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங். யாருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்? என்னுடைய ஃப்ரெண்டுக்காக, என் ஃப்ரெண்டுக்காக, கரெக்டாக, ஃபார் மை ஃப்ரெண்ட். ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் மை ஃப்ரெண்ட். எப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்? நீ கால் பண்ணும்போது, வென் யூ கால்ட், ஓகேயா. ஸோ இந்த இடத்துல நம்ம வென்னை கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு அட்வர்ப் கன்ஜங்ஷன். அட்வர்ப் கன்ஜங்ஷன்ஸ் பற்றியும் அட்வர்ப் கிளாஸ் பற்றியும் டீட்டெயிலாக நான் ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கேன். ஸோ மேலே அதோட லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரைட், ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் மை ஃப்ரெண்ட் வென் யூ கால்ட். ஸோ நீ கால் பண்ணும்போது நான் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்களா? இப்போ அடுத்த சென்டென்ஸ், மீட்டிங் அப்போது அவனும் அவன் ஃப்ரெண்டும் மேனேஜர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே உள்ள சப்ஜெக்ட் என்னது? அவனும் அவன் ஃப்ரெண்டும். வேர்ப் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்றது. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதலாம். அவனும் அவன் ஃப்ரெண்டும், ஹீ அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் பேசிகிட்டு இருந்தாங்க, பாஸ்டில் ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருந்தாங்க. வேர் டாக்கிங், யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க? டு த மேனேஜர். ஹீ அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் வேர் டாக்கிங் டு த மேனேஜர். எப்போ பேசிகிட்டு இருந்தாங்க? டியூரிங் த மீட்டிங் அப்போது, டியூரிங் த மீட்டிங். சரிங்களா? ஹீ அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் வேர் டாக்கிங் டு த மேனேஜர் டியூரிங் த மீட்டிங். ஆல்ரைட், ஸோ இங்கே டாக் பக்கத்தில் நம்ம வித் போடலாமா டு போடலாமா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. 2 ப்ரப்போசிஷன்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். டாக்கிங் வித் த மேனேஜர், டாக்கிங் டு த மேனேஜர். அதே மாதிரி டாக்கிங், ஸ்பீக்கிங் எது பொண்ணணும் கன்ஃபியூஷன்ஸ் வருது. ஸோ ரெண்டுமே நீங்கள் இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே மாற்றி யூஸ் பண்ணலாம், எந்த மீனிங்கும் சேஞ்ச் ஆகாது. ஆல்ரைட், இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். அப்பா வீட்டுக்கு வந்தப்போ ராமு டிவி பார்த்துட்டு இருந்தான். ஸோ இங்கே உள்ள சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் எது? எஸ், ராமு டிவி பார்த்துட்டு இருந்தான். ராமு வாஸ் வாட்சிங், எது பார்த்துட்டு இருந்தானா? டிவி. ராமு வாஸ் வாட்சிங் டிவி. எப்போ பார்த்துட்டு இருந்தான்? வென் டேட் கேம் ஹோம். ஸோ இதுவும் ஒரு அட்வர்ப் கிளாஸ் தான். வென் அப்படின்றது வந்திருக்கிறதுனால, வென்ன்ற கன்ஜங்ஷன் வந்திருக்கிறதுனால, ஸோ ராமு வாஸ் வாட்சிங் டிவி வென் டேட் கேம் ஹோம். ஆல்ரைட், அடுத்த எக்ஸாம்பிள், அப்போல்லாம் கிளாஸில் அவள் தொணன்னு பேசிகிட்டே இருந்தா, இப்போல்லாம் ரொம்ப அமைதியாயிட்டா, அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ். ஓகே, தொணன்னு இதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லலாம்னா கான்ஸ்டன்ட்லின்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். ஸோ பாருங்கள், அவள் தொணன்னு பேசிகிட்டு இருந்தா, இதுதான் நம்மளுடைய சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப். ஷீ தொணன்னு பேசிகிட்டு இருந்தா, வாஸ் கான்ஸ்டன்ட்லி டாக்கிங். எங்கே பேசிகிட்டு இருந்தா? கிளாஸில், இன் த கிளாஸ். எப்போ? அப்போலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போலாம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டைரெக்டாக நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது லிட்ரலி. ஸோ இன் தோஸ் டேஸ் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஷி வாஸ் கான்ஸ்டன்ட்லி டாக்கிங் இன் த கிளாஸ் இன் தோஸ் டேஸ், இல்லை டியூரிங் தோஸ் டேஸ்ன்னு கூட யூஸ் பண்ணலாம். ஷி வாஸ் கான்ஸ்டன்ட்லி டாக்கிங் இன் த கிளாஸ் டியூரிங் தோஸ் டேஸ் ஆர் இன் தோஸ் டேஸ். ஆல்ரைட், அடுத்த எக்ஸாம்பிள், நான் எனக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுட்டு இருந்தேன், அதனால ஃபோன் அடித்தது கேட்கல. ஸோ ஃபோன் அடித்தது கேட்கல ஏன்னா நான் எனக்கு பிடிச்ச பாட்டை, என்னோடய ஃபேவரட் சாங்கை கேட்டுட்டு இருந்தேன், கரெக்டாக. ஸோ நான் கேட்டுட்டு இருந்தேன், ஐ வாஸ் லிசனிங் டு, எதை கேட்டுட்டு இருந்தேன்னா? மை ஃபேவரட் சாங். ஓகே, ஐ வாஸ் லிசனிங் டு மை ஃபேவரட் சாங். இங்கே மியூசிக் எப்போவுமே நம்ம கேட்குறோம் சொல்லும் போது லிசன் டு தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா? ஹியர் யூஸ் பண்ணக்கூடாது, லிசன் டு. அதனால தான் இங்கே ஐ வாஸ் லிசனிங் டு மை ஃபேவரட் சாங்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஐ டிட் நாட் ஹியர் த ஃபோன் ரிங், ஐ டென்ட் ஹியர் த ஃபோன் ரிங்.
ஃபோன் அடித்தது எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்கிறதுனால ஐ டென்ட் ஹியர் த ஃபோன் ரிங். ஸோ இதையும் நெகட்டிவில் சிம்பிள் பாஸ்ட் எழுதியிருக்கேன் நான், டிட் நாட் ஹியர். ஸோ நெகட்டிவில் சிம்பிள் பாஸ்ட்டும் நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன், தனியாக வீடியோஸும் இருக்குது. அண்ட் இந்த சீரீஸ்லேயும் டென்சஸ் வித் சென்டென்ஸ் பேட்டர்ன் இந்த சீரீஸ்லேயும் நான் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நாம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை எப்படி நெகட்டிவில் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இதோட ஸ்ட்ரக்சர் ஜஸ்ட் அந்த வேர்ப் பக்கத்தில், தட் இஸ் பி வேர்ப்ஸ் இருக்கு இல்லையா, வாஸ், வேர், வாஸ், அதுக்கு பக்கத்தில் நாட் சேர்த்து நம்ம பேச வேண்டியதான். ஐ வாஸ் நாட் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, வி யூ தே வேர் நாட் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஹீ ஷீ இட் வாஸ் நாட் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்: நேற்று நைட் நீ வீட்டுக்கு வந்தப்போ நான் தூங்கலை, நான் முழிச்சிட்டு தான் இருந்தேன், நான் தூங்கலை. நான் முழிச்சிட்டு தான் இருந்தேன், ஓகே, அப்படி சொல்கிறோம் இல்லையா, நான் தூங்கலை. பாஸ்டில் ஒரு விஷயத்த நான் கண்டினியூஸாக பண்ணிட்டு இல்லைன்னு சொல்கிறோம். ஸோ சிம்பிளி நான் தூங்கலை, அந்த பாயிண்டில் நான் தூங்கலை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஐ டென்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லலாம். ஐ டென்ட் ஸ்லீப் லாஸ்ட் நைட், நேற்று நைட் நான் நல்லா தூங்கலை, நேற்று நைட் நான் தூங்கலை. ஸோ நீ வீட்டுக்கு வந்தப்போ அந்த ஆக்ஷனை நான் தொடர்ந்து பண்ணிட்டு இல்லை, அதனால தான் நம்ம இதை வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் நெகட்டிவில் சொல்கிறோம். ஐ வாஸ் நாட் ஸ்லீப்பிங் வென் யூ காட் ஹோம் லாஸ்ட் நைட், ஓகே, நேற்று நீ வீட்டுக்கு வந்தப்போ நான் தூங்கிட்டு இல்லை. தூங்கிட்டு இல்லை நம்ம நிறைய நேரம் சொல்ல மாட்டோம், ஜஸ்ட் தூங்கலன்னு தான் சொல்லுவோம். பட் ஸ்டில் நான் இந்த ஆக்ஷனை தொடர்ந்து நான் பண்ணலைன்றது மீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது அதை எம்ஃபசைஸ் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, ஐ வாஸ் நாட் ஸ்லீப்பிங் வென் யூ காட் ஹோம் லாஸ்ட் நைட், ஐ வாசன்ட் ஸ்லீப்பிங் வென் யூ காட் ஹோம் லாஸ்ட் நைட், ஐ வாஸ் அவேக். ஐ வாஸ் அவேக்னா நான் முழிச்சிட்டு தான் இருந்தேன், ஐ வாஸ் அவேக், ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்: அவன் வர்ற வரைக்கும் அவங்க சாப்பாடு சாப்பிடல, ஓகே. ஸோ இதையும் நான் அவங்க சாப்பிடவே இல்லை, அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க, அவங்க சாப்பிடவே இல்லை, அவங்க வர வரைக்கும் சாப்பிடல, அந்த அந்த கண்டினியூஸ் ஆக்ஷனை நான் எம்ஃபசைஸ் பண்ணுறேன். அதனால் they were not eating their food எப்போ வரைக்கும்னா அவன் வர வரைக்கும், until he came, சரிங்களா. ஸோ they weren't eating their food until he came, they were not eating their food, ஓகே. they were eating their food until he came, அவன் வர வரைக்கும் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அப்புறம் தான் அவங்க சாப்பிடல, அவன் வந்தவுடனே அவங்க நிறுத்திட்டாங்க, அந்த மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அவன் வர வரைக்கும் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இதே சென்டென்ஸை பாசிட்டிவில் சொல்கிறோம். they were eating their food until he came. அப்போ நெகட்டிவில் சொல்லும் போதும் நம்ம they were not eating தான் சொல்லணும், they did not eatன்னு சொல்ல முடியாது, ஓகே. they were not eating their food until he came, சரியா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்: அவள் ஹெட்ஃபோன் போட்டுட்டு இருக்கலை, அதனால் எல்லாருக்கும் அவங்க பேசினது கேட்டுச்சு. அவள் வந்து பேசிகிட்டு இருந்தா, அப்போ வந்து அவள் ஹெட்ஃபோன்ஸே போடலை, அதனால் அவள் பேசினது எல்லாருக்கும் கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா. ஸோ கண்டினியூஸில் ஒரு ஆக்ஷன் அவள் பண்ணிட்டு இல்லை. she wasn't wearing her headphone, so everyone heard their conversation. அவங்க பேசினது எல்லாருக்கும் கேட்டுச்சு. ஸோ everyone heard their conversation. நான் இங்கே சிம்பிளாக their conversation வச்சுட்டேன். ஸோ everyone heard what they spoken கூட யூஸ் பண்ணலாம், சரிங்களா. நான் ஜஸ்ட் வாண்டட் டு கீப் இட் சிம்பிள். ஸோ அதனால் எவ்ரி ஒன் ஹர்ட் தேர் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டேன், சரியா. ஷி வாசன்ட் வேரிங் ஹர் ஹெட்ஃபோன், ஸோ எவ்ரி ஒன் ஹர்ட் தேர் கான்வர்சேஷன். அவள் ஹெட்ஃபோன் போட்டுட்டு இருக்கல, அதனால எல்லாருக்கும் அவங்க பேசினது கேட்டுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்: பயங்கரமாலாம் மழை பெய்யலை, ஜஸ்ட் தூரல் தான் போட்டுட்டு இருந்துச்சு, ஆனாலும் நீ வரல, இந்த மாதிரி சொல்கிறோம். ரொம்பலாம் மழை பெய்யலை, பாஸ்டில் இந்த விஷயம் கண்டினியூஸாக நடந்துட்டு இல்லை, ஜஸ்ட் கொஞ்சம் தான் தூரல் தான் போட்டுட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். இட் வாசன்ட் ரெய்னிங் ஹெவிலி, இட் வாஸ் ஜஸ்ட் ட்ரிஸ்லிங். கொஞ்சம் தூரல் தான் போட்டது, தூரல் போடுறதுக்கு ட்ரிஸ்லிங்ன்ற வேர்டு யூஸ் பண்ணலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இட் வாசன்ட் ரெய்னிங் ஹெவிலி, இட் வாஸ் ஜஸ்ட் ட்ரிஸ்லிங். தூரல் தான் போட்டுட்டு இருந்துச்சு, பயங்கரமாலாம் பெய்யலை அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது: நீ தூங்கலைன்னு எனக்கு தெரியும், ஓகே. நேற்று நான் வந்தேன், அப்போ நீ வந்து தூங்கலைன்னு எனக்கு தெரியும். ஸோ நேற்று நடந்த கண்டினியூஸ் ஆக்ஷனை பற்றி நான் சொல்கிறேன். ஐ நோ யூ weren't ஸ்லீப்பிங், நீ தூங்கிட்டு இருக்கலை அப்படின்னு எனக்கு தெரியும். பட் அந்த என்னென்னா தூங்கிட்டு இருக்கலை, இந்த கண்டினியூஸ் சவுண்டை பேச்சு வழக்கில் நம்ம தமிழில் யூஸ் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் தூங்கலைன்னு தான் சொல்லுவோம். ஸோ தட் இஸ் த ரீசன் மோஸ்ட் ஆஃப் அஸ் கெட் கன்ஃபியூஸ்ட் வித் சிம்பிள் பாஸ்ட் கண்டினியூஸா, இந்த மாதிரிலாம் நமக்கு டவுட் வரதுக்கு காரணம் இதுதான், தமிழ் சவுண்ட்ஸ் தான். ஸோ நெகட்டிவில் எப்போவுமே நீங்கள் தமிழ் சவுண்ட்ஸ் வந்து அதை வச்சு இதுதான் அப்படின்னு நீங்கள் கன்க்ளூட் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சிச்சுவேஷனை திங்க் பண்ணணும். இந்த பாஸ்ட்டில் இந்த விஷயத்த நான் பண்ணலை, அப்படி பண்ணிட்டு இருக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ். இந்த பாயிண்டில் நான் பண்ணலை, ஓகே, அப்போது நான் வந்து சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் நடக்கலை, இல்லை ஒரு விஷயம் நடந்துச்சு, சிம்பிள் பாஸ்ட்டில் இந்த பாயிண்டில், இந்த டைமில், ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் நடக்கலை இல்லை நடந்துச்சு, சிம்பிள் பாஸ்ட். இந்த டைமில் நடந்துட்டு இருந்துச்சு இல்லை நடந்துட்டு இருக்கலை அப்படின்னு சொல்லும்போது பாஸ்ட் கண்டினியூஸ், வாஸ் வேர் நாட் வேர் ப்ளஸ் ஐஎன்ஜி,
சரிங்களா? ஸோ இதை தான் இன்றைக்கி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி புரிஞ்சிச்சு அப்படின்றத நீங்கள் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். இந்த 5 கொஷின்ஸோட ஆன்சர்ஸையும் ட்ரை பண்ணி எனக்கு கீழே காமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி நான் ரிப்ளை தரேன். ஃபர்ஸ்ட் இந்த 5 கொஷின்ஸை ரீட் பண்ணிடலாம். நானும் அதே தான் நினச்சிட்டு இருந்தேன். அவன் ஹோம்ஒர்க் பண்ணலை. கரண்ட் போகிற வரைக்கும் இது நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. ஸோ கரண்ட் போகிறது அப்படின்றது இங்கிலீஷில் பவர் வெண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அன்டில் த பவர் வெண்ட் ஆஃப், கரண்ட் போகிற வரைக்கும் அப்படின்றதுக்கு அன்டில் த பவர் வெண்ட் ஆஃப் யூஸ் பண்ணுங்கள். அவன் அவங்கக்கிட்ட எதையும் சொல்லலை. நீ வெளியே பார்த்துட்டு இருந்த. சரிங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடிய கொஷின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன், இது ரெண்டுமே நீங்கள் பாஸ்ட் கண்டினியூஸ் நெகட்டிவில் ட்ரை பண்ணுங்கள். சரியா? பாஸ்ட் கண்டினியூஸ் நெகட்டிவ்னா was, were, not, verb plus ing. கரெக்டாக did not யூஸ் பண்ணி வேண்டாம், பிகாஸ் திஸ் லெசன் இஸ் அபவுட் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ அதனால் was, were, not, verb plus ing வச்சு ட்ரை பண்ணுங்கள். Alright, thank you so much for watching this video till the end. I'll see you all in the next video. Till then, take care and bye.